என்னடா வியர்டான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இந்த மாதிரி வியர்டான ரியாக்ஷன் தான் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் கூட உட்காந்துருந்த அந்த 150 பேருக்குமே இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அமைச்சிருக்காரு நம்ம அண்ணன் புரட்சி தளபதி விஷால். ஏன் அவர் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகுடம் அப்படிங்கிற திரைப்படத்தை அண்ணன் தான் வந்து எழுதி இயக்கியிருக்காரு. அதாவது திரைக்கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு, இந்த படத்தை இயக்கமும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மார்வலன்ஸான ஆக்டிங்கும் பல ஜேனர்களையும் உள்ள அடக்கி மகுடம் அப்படிங்கிற ஒரு 3 மணி நேரம் 5 நிமிஷம் படத்தை நம்ம கிட்ட கொடுத்து, இனிமேல் நீ என்னை மாதிரி ஒரு படம் பார்த்துருவியாடா, இனிமேல் நீ படம் பார்த்துருவியாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஷால் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த மகுடம் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் கலந்த டீடைல்டு ரிவ்யூவாக இருக்க போது விஷாலண்ணன் ரசிகர்கள் யாராவது இருந்தால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லை வீடியோ பார்த்து என்னை திட்டம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் 3 மணி நேரம் அனுபவிச்சது கண்டிப்பாக நான் வந்து வன்மத்தை கொட்டி தான் ஆவேன். நீங்கள் வந்து அதுக்கு திட்டுறதுனால எனக்கு கவலை கிடையாது. மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாம்னிக். இந்த சரக்கு நான் இறக்க மாட்டேன், வேற யாரையும் இறக்கவும் விட மாட்டேன். மகுடம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலே தன்னோட அம்மாவை இழக்கிற விஷால். இந்த அம்மாவை இழக்கிறதுக்கான காரணம் தன்னோட அப்பாவும் அவர் கையில் வச்சிருக்க அந்த கேங்ஸ்டர் தொழில் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க அப்பாவையும் அந்த கோடிக்கணக்கான பணத்தையும் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை முன்னிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. வந்து 25,000 சம்பளத்துக்கு துஷாரா விஜயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாதம் 25,000 சம்பளம் வாங்கி ஒரு கார் கூட இஎம்ஐ வாங்க முடியாத அளவு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, துஷாரா விஜயன் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வில்லன்கள் சூறையாடிடுறாங்க. இதனால கோவப்படுற விஷால் எப்படி தன்னோட அம்மா இறந்தது தன்னோட அப்பா காரணம் நினைக்கிறாரோ, அதே மாதிரி தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க இறந்தது தன்னோட அப்பா தான் காரணம் சொல்லி அப்பா போய் சண்டை போடுறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா கூட இருக்க நண்பர்கள்லாம் நீ நினைக்கிறதே வேற, இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து இங்க ரிவீல் பண்றாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் என்ன நம்ம கூட ஒட்டிச்சா இல்லையா? சரி, இவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில வேற என்னெல்லாம் சொல்ல வந்தாங்க பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த மிக முக்கியமான சோஷியல் மெசேஜ் வந்து மெயின் கண்டென்ட்டா சொல்லியிருந்தா அந்த படம் எங்கேயோ போயிருக்கும். ஆனா இவங்க வந்து நிறைய இடங்களில் பில்டப் கொடுக்கறதுக்கும் நிறைய ஜேனரா உள்ள பில் பண்றதுக்கும் கொடுக்கப்பட்ட முயற்சினால அந்த சோஷியல் மெசேஜ் மிஸ் ஆயிருச்சு. அது என்னடா சோஷியல் மெசேஜ், இவங்க என்னடா நிறைய ஜேனரை மிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட ஃபுல் லென்த்தான ஒரு டிராவல், ஒரு மென்டல் டிராவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மென்டலா பாதிக்கப்பட்ட ஒரு டிராவல்னு சொல்லலாம். லிங்கா உங்க ஹார்பர்ல தான் சின்ன சின்ன கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஷாலோட ஒரு கேஷுவல் இன்ட்ரோ தான். ஒரு கேஷுவல் இன்ட்ரோ. ஓகே, டேரக்டராக அவர் டெபியூ பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஓகே கேஷுவல் இன்ட்ரோவில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோசென்ட் இன்ட்ரோவாக வராரு. அதுக்கப்புறமா நியூமராலஜி மெடிக்கல் ரப்புன்னு சொல்லி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம கூட ஒட்டவே இல்லை, ஸ்க்ரீனில் ஒட்டவே இல்லாத ஒரு ரைட்டிங்கோடு அப்படியே போயிட்டே இருக்குது. சரி ஓகே கதைக்கு வாங்க அப்படின்னா, அவர் கார் வாங்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் மாதிரி, வேறு வழியே இல்லை, அவர் கார் வாங்கி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு கார் தேடி அலைஞ்சிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு BMW கார் வாங்கிறார். அந்த கார்னாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் இழந்துருது. அதுக்கப்புறமா விஷால் போய் அவங்க அப்பாவை சந்திச்சு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி இப்படியா போயிட்டு இருக்கா. சரி இவ்வளோ நாள் நல்லா தானடா போகுது, இதில் நீ எங்கே பாதிக்கப்பட்ட அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் வந்து லிஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். முதல்ல எல்லாருக்கும் இங்கே ஒரு இந்த ரிவ்யூ பார்க்குற வீடியோ பார்க்குற 100 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் இல்லையா? சினிமாவை ஆழ்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு சினிமா ரசிகராக இருப்பீங்க. மணிரத்னமாக இருக்கட்டும், KS ரவிக்குமார் இருக்கட்டும், முருகதாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க ஒரு ஜேனரில் அடக்க முடியாத இயக்குனர்கள். மணிரத்னம் சக்கரச்சி வந்தவனம் அப்படிங்கிற கேங்ஸ்டர் ஃபிலிம், நாயகன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், தளபதிங்கிற கேங்ஸ்டர் ஃபிலிம், அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காற்று வெளியிடை, ஓ கண்மணி அப்படிங்கிற அந்த மாதிரி லவ் சேர்ந்த ஃபிலிம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிப்பட்ட மணிரத்னம். இன்னொரு பக்கம் முருகதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரிக்கு ஒரு படம், நார்மலாக விவசாயிகளுக்கு ஒரு படம், காதல் சார்ந்த ஒரு படம் எடுக்கக்கூடிய அவரும் ஒரு இயக்குனர் தான். அப்போ டைரக்டராக வரும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே எல்லா ஜனர்லையும் படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அது ஒரு படமாக எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அண்ணன் விஷால் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆசையை தூக்கி எல்லாத்தையும் ஒரே படத்தில் போட்டார். ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குதுன்ற மாதிரி இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் வேணுமா அம்மா சென்டிமெண்ட் வச்சிருக்கேன், அப்பா சென்டிமெண்ட் வேணுமா அதையும் வச்சிருக்கேன், தனித்தனியாக வச்சிருக்காரு. பொண்டாட்டி பிள்ளை சென்டிமெண்ட் வேணுமா அதையும் வச்சிருக்கேன். மிடில் கிளாஸோட பெயின் வேணுமா அதையும் தனியாக வச்சிருக்கேன். மிடில் கிளாஸ் ஆண் தனியாக கஷ்டப்படுறது தெரியணுமா அதையும் வச்சிருக்கேன். மாமனாரோட ஒரு டாக்ஸிக் தெரியணும் அதை வச்சிருக்கேன். உமன் எம்பவர்மெண்ட் வேணுமா அதையும் வச்சிருக்கேன். ஒரு கேங்ஸ்டர் வேணுமா அதை வச்சிருக்கேன். சொசைட்டியில் மெசேஜ் வேணுமா அதையும் வச்சிருக்கேன். மீனவர்கள் பற்றி பேசணுமா அதையும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பற்றி பேசணுமா அதையும் பேசுகிறேன். ஹார்பர் அரசியல் பேசணுமா அதையும் பேசுகிறேன். கடைசியாக நட்பு பற்றி பேசணுமா அதையும் பேசுகிறேன். அப்புறம் கன் ஷூட் பற்றி பேசணுமா அதையும் பேசுகிறேன். இவ்வளவுதான் அண்ணன் பேசி நம்மள ரிவ்யூல எதுவுமே பேச விடாம பண்ணிட்டாரு. லிங்கா முடிவு எடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த படத்தில் அப்பா கேங்ஸ்டர், அதாவது கேங்ஸ்டர் அப்பா விஷால் ஒருத்தர் இருப்பார். அவரோட இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஓகே அவரை தான் காட்ட போகிறாங்க தெரிஞ்சிருச்சு. பிளர் ஷாட்லேயே காட்டுறாங்க. கடைசி வரையும் ஃபேஸ் மட்டும் பிளரில் இருக்குது. ஷூ வந்து பிளர் அவுட் ஆகி நல்லா தெரியுது, ஃபோக்கஸில் பெல்ட் நல்லா தெரியுது, அவர் போட்டிருக்க வாட்ச் நல்லா தெரியுது, அவர் போட்டிருக்க டாலர் நல்லா தெரியுது. கூட வர ஜான் விஜயெல்லாம் பிளர் அவுட் பண்ணி அவருக்கெல்லாம் நல்லா காமிச்சிட்டாங்க. கடைசி வரையும் விஷாலை பிளர் அவுட்லேயே காமிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவருக்கான இன்ட்ரோ நல்ல இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோவில் கடைசி வரையும் அவரை காட்டாமல் ஒரு எப்படி சொல்கிற நார்மலான ஒரு இன்ட்ரோவாக அப்பா விஷாலும் பையன் விஷாலும் மீட் பண்ணிக்கிற இடத்துல ஒரு இன்ட்ரோ.
அங்கே தான் அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஆனால் அது போஸ்ட்லேயே ரிவீல் ஆகிடுச்சு. அந்த கெட்டப் ஒட்டலை, சொல்லப்போனால் அந்த தாடி ஒட்டலை, அவருக்கு அந்த ஆக்டிங் ஒட்டலை, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒட்டாமல் அவர் எப்படி பண்ணா இருந்தால. இது மட்டும் இல்லாமல் இந்த அப்பா விஷால் வந்து அவரோட யங்கில் இருக்கிறப்ப அந்த ஹார்பரை கைப்பற்றுறப்ப அவர்கிட்ட ஒரு ரோல் ஒன்று இருக்கும். அந்த கெட்டப் ஒட்டவே இல்லைங்க. அதாவது இஷ்டப்பட்டு நடிக்கிற வேறு, தான் இஷ்டத்துக்கு நடிக்கிற வேறு, இஷ்டப்பட்டு பண்ணுறது வேறு, தான் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறது வேறு. இதில் வந்து அண்ணன் விஷால் வந்து தான் இஷ்டத்துக்கு நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, பையன் விஷால் வந்து ஒரு கட்டத்தில் இன்னோசென்ட்லேருந்து திரும்ப அவரும் பழி வாங்குறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு. நம்ம பிகில் படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அப்பா ராயப்பனை வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போட்டோன்னா பையன் பிகில் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிற ரொம்ப நேரம் கருதி எதுலேயுமே வயலன்ஸில் இறங்க மாட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா இருந்த இடத்துக்கு நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மலைகளும் மண்ணில் விழும் பொழுதுன்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டு அண்ணன் வந்து ஃபுட்பாலை கீழே விட்டுட்டு அப்படியே கையில் பொருள் எடுப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் விஷால் என்ன பண்ணுறாருன்னா, கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவோட கோட்டை மாட்டிட்டு வந்து நான் தாண்டா அடுத்த அப்பா அப்படின்னு வராரு. சரி, நீங்கள் ஏன் அடுத்த அப்பா? அப்போ உங்கள் அப்பா என்னன்னா, அப்பா அந்த படத்தில் செத்து போயிடுவார். அப்பா விஷால் செத்து போயிடுவார். எப்படி சாவார்? வாண்டடா என்னை சுட்டு கொள்ளுங்கடா போய் சாவார். அந்த இடத்துல அவர் சாவறதுக்கான சீனே இருக்காது. அந்த இடத்துல அவர் சாவறதுக்கான தேவை இருக்குது. என்ன ரைட்டிங் இது அப்படின்னு இருக்கும்ல. அவர் வீட்டுக்குள்ளே வரும், சுற்று போடாமல் தப்பிச்சு போகிறதுக்கு 1000 வழி இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்தா ஆள் வந்துடுவாங்க, நின்று சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். சம்பந்தமே இல்லாமல் போய் ஒரு இடத்துல சண்டை போட்டு ஒன்று போனார். அதை என்னால் ஏற்றுக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த தமிழ் சினிமாலேருந்து எதை ஒழிக்கணும் அப்படின்னா, இந்த விண்டேஜ் சாங் ஐயா இளையராஜாவோட பாடல்களை எடுத்து பீட்டு போட்டு அதில் ஒரு ஃபைட்டை போடுறாங்க இல்லை, அதை முதல்ல பேன் பண்ணி தொலையணும் அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா, எப்படி வந்து தமிழ் சினிமாவில் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை நம்ம ஒழிக்கணுமோ அதே மாதிரி ஒழிக்க வேண்டியது இந்த பழைய பாட்டை தூக்கி நீங்கள் கெடுத்து குட்டிச்சோறாகிறது. எவன் மன உளைச்சலானா வந்து ஒரு பாட்டை போட்டு ஐயா இளையராஜா பாட்டை போட்டு நிம்மதியாக கிடப்பாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த பாட்டை கேட்குறதுக்கான மைண்ட் செட்டே நமக்கு போகுது. அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா முத்துமணி மாலை, அதான் என்ன மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டை தூக்கி ஏன்னா மார்க்காண்டியில் வச்சாங்களாம், பஞ்சி முட்டாய் சேலை கட்டி வச்சுட்டாங்களாம். அப்போ இதில் வைக்கணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா முத்துமணி மாலையை போட்டு அதில் ஒரு கன் ஷூட் ஃபைட்டை ஒன்று போட்டு அதை வந்து பின்னாடி ஐயாவோட ஃப்ரேம் வேறு வச்சுட்டாங்க. நம்மளாம் என்னத்தை என்ன இது, நம்ம என்னத்தை பார்க்குறோன்னு. நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபேனா? நாங்க எல்லாரும் இளையராஜா ஃபேன் தான். அவன் மலையாள சினிமாவில், கர்நாடக சினிமாவில், தெலுங்கு சினிமாவில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம இங்கே இருந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுறோன்றக்குல. ஒரு பக்கம் வெங்கட்லூர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அண்ணன் விஷால் இப்படி பண்ணியிருக்கு. சரி, ஓகேடா, இதெல்லாம் விட்டு தொலைடா. உமன் எம்பவர்மெண்ட்னு சொன்னி அது என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன், வில்லனா கொலை பண்ணணும். அந்த வில்லன் தனியான்னு 20 பேரை கொலை பண்ணிவிடுவான். ஆனால் அவனை கொல்றதுக்கு விஷாலால் மட்டும்தான் முடியும், நமக்கு தெரியும். ஆனால் விஷாலும் கொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த வில்லனால் பாதிக்கப்பட்ட அந்த மீனவ பெண்களை வச்சு கொலை பண்ணுவார். சரி, மீனவ பெண்களை வச்சு கொலை பண்ணுறது என்னடா தப்புன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பாட்டு, அதில் நடக்கக்கூடிய ஸ்டண்ட்டு, அவங்க பொருள் எடுத்து போடுறது, பொருள் எடுத்து சீவுறோன்னு சொல்லி, ஏனே ஏன் இதுக்கு அப்படி என்ன எங்கள் மேலே அவங்களுக்குலாம் கோவம் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு ஒன்று பண்ணிட்டார். இதுக்கு மேலே இதை என்ன சொல்லன்னு தெரில. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவாக மாறுறேன்னு சொல்லி சண்டை போடுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேணாம், மிடில் கிளாஸை போகிறேன்னு போகிறாரு. நீ என்ன தானே கடைசி வரையும் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரில. இப்படியா இவங்க பண்ண இந்த டாக்ஸிக்கில் என்ன தெரியுமா மிஸ் ஆகி போச்சு, ஃபேக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் மூலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்குங்கிற மெசேஜை மறைஞ்சு போச்சு. ஏன்னா வந்து படத்தோட முடிவில் ஒரு கார்டு போடுறாங்க. இங்கே நடந்த நிறைய ஆக்சிடென்ட்டுகளுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ரோடோ, ட்ரங்க் அண்ட் டிரைவோ, ஆப்போசிட்டில் வர வண்டிகளோ கிடையாது. நம்ம வண்டியில் இருக்க உதிரிப்பாங்களே பாதி காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் மெசேஜ். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கப்பலில் வருது. அந்த கப்பல்லேருந்து இறங்கி இந்தியாவுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆக விடாமல் தடுக்கிறது தான் அப்பா விஷாலோட வேலை. ஏன்னா அவர் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். அந்த ஸ்பேர் பார்ட்ஸை இறக்கி எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ணிடணும் குதிக்கக்கூடிய கும்பல் ஒரு பக்கம். இதுதான் கண்டென்ட். இதை தாண்டி விஷால் அவரோட ஆசை என்னமோ எல்லாத்தையும் இதில் நிறைவேற்றிட்டார். அஞ்சலி வருவாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அஞ்சலி செலுத்தி அனுப்பிடுவாங்க. அஞ்சலி சாவரெல்லாம் அன்வான்ட். இதில் என்ன அப்படின்னா ஒரு அதிபயங்கரமான சினிமாத்தனம், தப்பிக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. ஆனால் நான் சாவேன், நான் செத்தாதான் வருவான்னு சொல்லி அஞ்சலி வாண்டடாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திப்பாங்க. இதே மாதிரி கிளைமேக்ஸில் விஷாலும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இது பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு BMW கார் வாங்கியிருப்பார். எந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்னே தெரில. ஆனால் நீ சொல்ல புல்லட் ப்ரூஃப் BMW புல்லட் ப்ரூஃப் தானே? ஏன்னா BMW புல்லட் ப்ரூஃப் தானே? BMW புல்லட் ப்ரூஃப் எனக்கு தெரியும், பின்னாடி நிற்கிற கேமராமேன் எனக்கு தெரியும், படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன் அண்ணன் விஷாலுக்கு தெரில? ஏசி குழு வருதுன்றாங்க, கிளாஸை இறக்கி விடலை, கிளாஸை பொத்துன்னு தான் வந்து சுடுது. அதுலேயே மேட்டர்னா கிளாஸை பொத்துட்டு வந்து சுடுது. சுட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது புல்லட் ப்ரூஃபே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நெத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக புல்லட் இறங்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் உடஞ்சுன்னா கேட்டால் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் உடையலை. லாஜிக் கிடையாது. அதெல்லாம் ஏன் பார்க்குற, எந்திரிச்சு போ, இப்படி தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அண்ணன் 3 மணி நேரம் 5 நிமிஷம் நம்மளை குஜிலி மிஸ்து பண்ணி அனுப்பிட்டார். விஷால் மட்டும் தான் பண்ணாராங்க கேட்டால் ஜான் விஜய் அவரோட போர்ஷனில் அவர் சரி இவங்களோட விட்டுருங்க. எனக்கு யார் மேலே கோவமும் சந்தேகம் ஆதங்க அப்படின்னா அண்ணன் ஜிவி பிரகாஷ் மேலே. என்னண்ணே இது, என்ன மியூசிக்ண்ணே, எனக்கு பயங்கர சிரிப்பு வருது. ஜிவி பிரகாஷ் வந்து யோசிச்சிருப்பாரு, இனிமேல் வேணும் படகடன்னு நீ வந்துடுவே,
வந்தா நீ இனிமேல் இதான் உனக்கு கதி அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார் போல. ஜிவி பிரகாஷ் கெரியர்லேயே பெஸ்ட்டு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிச்சு எதாவது சூரரை போட்டு சொல்லுவோம், ஆடுகளம் சொல்லுவோம், அசூரன், எவ்வளோ படங்கள் நம்ம சொல்லுவோம். அவரோட கெரியர்லேயே ஒஸ்ட்டு படம் எதிராக அப்படின்னா அவர் நடித்தா ஒரு சில படங்கள் அப்படி இருக்கும். ஆனால் அவர் மியூசிக்கில் எதிராக ஒஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை மறக்காமல் தவிர்க்க முடியாமல் பின் பண்ணி காட்டலாம். இந்த வாரு அண்ணன் வந்து மகுடம்னு ஒரு படம் போட்டிருக்காரு. இதை விட அண்ணன் போட்ட ஒரு 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 மட்டமான மியூசிக்கு ஒரு உதாரணம் விட்றான்னு சொல்லி போடலாம். பாட்டு ஒட்டலை, ஐட்டம் சாங் ஒட்டலை, ஒரு நார்மல் குத்து டான்ஸ் ஒட்டலை, பிஜிஎம் ஒட்டலை, ஆர்ஆர் ஒட்டலை. என்னடா வில்லன் நடந்து வரான், எப்பயுமே மியூட்டில் கேளு, இந்த வில்லனுக்கான இன்ட்ரோவே தெரியாதம்பாங்க. இது மியூசிக்கில் கேட்டாலும் அப்படி தான் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு அண்ணன் ஜிவி. யார் மேலே கடுப்பில், எவ்வளோ கடுப்பில் இதை வேலை பார்த்தாருன்னு தெரில. விஷால் அண்ணன் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பலவும் கடன்லாம் வாங்கி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ணன் வாங்கின கடன் தான் வேஸ்ட்டு. அது கடனே வாங்காமல் இருந்திருக்கலாம். இதுதான் இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா வேலை பார்த்துருக்காங்க, கேமராமேன்ஸ் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே இதுக்கு வந்து யார் என்ன சொல்கிறதுன்னு தெரில. மகுடம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் யாரெல்லாம் வாழ்க்கையை வெறுத்து மேனேஜரோட ப்ரெஷரில், வேலை ப்ரெஷரில், இல்லை நம்ம இதுக்கு மேலே வாழக்கூடாதுன்னு முடிவெல்லாம் எடுக்கிறீங்களோ, தியேட்டரில் போய் 3 மணி நேரம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவங்களே இப்படி கஷ்டத்தை தாங்கிட்டு இவங்களே இருக்கிறாங்க, நம்ம எதுக்கடா சாகணும், நம்ம எதுக்கடா தப்பான முடிவு எடுக்கணும், நீங்கள் வந்து உயிர் வாழ்வீங்க. அப்படியாப்பட்ட மோட்டிவேஷன் இந்த படம் உதவும். இந்த மாதிரியான படங்கள் மெசேஜ் சொல்ல வந்தால் மெசேஜ் சொல்லுங்கள். கண்ட கருமத்தையும் நீங்கள் கொடுக்குற பக்கா சினிமாத்தனத்தையும் கமர்ஷியலையும் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அது ஆடியன்ஸும் அதுக்கான ஆள் கிடையாது. நம்ம ஆடியன்ஸ்லாம் முழிச்சிட்டாங்க. யாரெல்லாம் மகுடம் படத்தை பார்த்து இது மாதிரி ஃபீல் பண்ணிங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணே நீங்கள் இனிமேல் டைரெக்டாக பண்ண வேணாம், நீங்கள் வந்து நடிக்க வாங்க. துப்பறிவாளன், திமிரு, சண்டைக்கோழி, சிவப்பதிகாரம், சமர்னு எவ்வளோ படங்கள் கொடுத்து எங்களோட சைல்டுஹுட்லாம் ஆசம் பண்ண ஒரு ஆக்டர் நீங்கள் இது மாதிரி பண்ணி உங்களோட கெரியர் மட்டும் இல்லாமல் எங்களோட மனசில் இருக்க உங்களோட இடத்தையும் நாசம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்க நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணன் விஷாலோட ஃபேன்ஸ் யார் இந்த வீடியோ லென்த்தாக பார்த்து என்னை கண்டமேனி கழுவி ஊற்றினாலும் கழுவி ஊற்றுங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.